ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியருக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது. வெளியிடப்பட்ட நாள் 16/10/2025. இந்த நோட்டிபிகேஷன் எவ்வித பாகுபாடுக்கும் வழி இல்லாம ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷனை அடாப்ட் பண்ணியும் சில மாறுதல்கள் செய்து அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டெஸ்கிரிப்டிவ் 50 மார்க்கா ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜென்ரல் ஸ்டடீஸ்ல மட்டும். ஆல்மோஸ்ட் அடாப்ட் ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன் அப்படின்னாலும் இதுல நிறைய வாய்ப்புகள் நிரம்பி இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன் 4000 பணியிடங்களுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிக்காக வரவேற்கப்பட்ட 24வது வருடத்தினுடைய அப்ளிகேஷன். இது முழுக்க கேன்சல் செய்யப்படுகிறது. புதிய நோட்டிபிகேஷனா இது வெளிவந்திருக்கு. அதனால மாணவர்கள் அனைவரும் புதிதாக அப்ளை பண்ணணும். அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்துதான் இப்போ வந்திருக்கிற போஸ்டிங்கினுடைய எண்ணிக்கை 2708. இதனுடைய அறிவிக்கை ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்வதற்கு 10/11 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25 நாட்கள் நமக்கு இருக்குங்க. இதனுடைய பேசிக் ஸ்கேல் 57,700. இது ஒரு டாப் லெவல் சேலரி பேக்கேஜ் உடைய ஒரு காமர்ஸ் மாணவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாத்த பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டேட் ஆஃப் அப்ளையிங் த்ரோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 17/10. இன்று முதல் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் 10/11. குறுகிய காலம் மட்டுமே கொடுத்திருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 20/12/2025 டென்டேட்டிவா கொடுத்திருக்காங்க. மேபி அதனுடைய மாறுதல்கள் இருக்கலாம் டைமிங்கை பொறுத்து. ஓகே, அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட தேதிகள்ல நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். கெட் ரெடி ஃபார் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓவரால் பேக்லாக் வேகன்சிஸ் 72. அதுல காமர்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 வேகன்சிஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. காமர்ஸுக்கு பேக்லாக் வேகன்சிஸ் 3. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வேகன்சிஸ்ல ஒரு 163. ஓவராலா நமக்கு 165 போஸ்டிங்ஸ் வந்து காமர்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம காமர்ஸ் இ காமர்ஸ், காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இப்படின்ட்டு அதுலயும் கூடுதலான வேகன்சிஸ் பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்தந்த பிரிவை சேர்ந்த மாணவர்கள் இதுல பிளஸ் அலைடு காமர்ஸ் அப்படின்றதுலயும் நீங்க பணியிடலாம். ஆனா தேர்வு எழுதும் போது நீங்க காமர்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு பாடத்துல மட்டும்தான் எழுதணும். அதை பத்தி நம்ம டீட்டெயில பார்க்கலாம். அழகான போஸ்டிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்லாக் வேகன்சிஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் கரண்ட் வேகன்சிஸ். இந்த 163 தான் நமக்கான கரண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ப்ரீவியஸ்ல பேக்லாக் ஆனது ஒரு 2 வேகன்சிஸ் இருக்கு. இதுல ஒவ்வொன்றும் இது வந்து ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் காம்படிஷன்ல 25. இது உமன் கேட்டகரியில ஒரு 12. இது ரிசர்வேஷன்ல பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஹரிஜாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரிசர்வேஷன். அதனால ஜென்ரல்ல அடிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஹையஸ்ட் மார்க் இருந்தா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதே சமயம் பிசி, பிசிஎம் எல்லாமே எம்பிசி, பிசிஎம் இப்படி எல்லாத்துக்குமான போஸ்டிங்ஸும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்சிஏவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ்டி. இதெல்லாம் பிரிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் வேகன்சி தனியா கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் கிளைம் பண்றவங்களா இருந்தா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் ஃப்ரம் பிகினிங்ல இருந்தே வாங்கி வச்சிருந்திருக்கணும். அதை அப்ளை பண்றதுக்கு தமிழ் மீடியம் கிளைம் பண்ணலாம். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா நீங்க ஜெனரல் காமர்ஸ்ல பண்ணலாம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குது, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இதை நீங்க எலிஜிபிலிட்டி யார் எழுதலாம் இதை பத்தி நம்ம கொடுத்துறோம். இந்த ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா 69% கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கலா அடுத்தா பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா பாத்தீங்க அப்படின்னா 30% உமன் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. உமனுடைய எண்ணிக்கை பார்ப்பாங்க. அந்த எண்ணிக்கை சரியாக இல்லை, போதுமானதாக இல்லை அப்படின்றப்போ அந்த வேகன்சிஸ் மறுபடியும் மேல் கேண்டிடேட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். இதனுடைய அடிப்படையில தான் ரிசர்வேஷன் இருக்கும். ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சதான் எல்லா ரெக்ரூட்மெண்ட்லயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுதான். பிஎஸ்டிஎம் வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை கேட்பவர்கள் இந்த சர்டிபிகேட்டை வாங்கணும். அதற்கான ஜியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கான பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டும் இணைக்கப்பட்டுள்ளதுங்க.
தமிழ் மீடியம் அப்படின்றது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அனெக்சர் 1 and 2ல தமிழ் மீடியத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்பயே எல்லா ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வரி ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைவு செய்யப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர் டு அப்லோட் பண்ணல அப்படின்னா நாட் டு பி கன்சிடர் PSTM கேட்டகரி. நீங்க சரியான நேரத்துல PSTM இணைக்காத போது PSTM கன்சிடர் பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. PSTM கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வழக்கமா நம்ம சொல்லக்கூடிய பிஜி பிளஸ் நெட் ஆர் செட் PhD, நெட் ஆர் செட் எக்ஸாம் PhD, இதுதான் நம்மளுடைய குவாலிஃபிகேஷனாக இருக்கு. அது இல்லாம இந்த ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு மதிப்பெண்கள் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றப்ப மாஸ்டர் டிகிரி 55 மார்க்ஸ். இந்த 55 மார்க்ஸ்ல ஒரு சில தளர்வுகள் கொடுக்குறாங்க. ரிலாக்ஸேஷன் அனதர் ஒரு 5%, அதை பத்தி நம்ம பார்ப்போம். உங்களுடைய பிஜி ரிலவெண்ட் பிஜியாக இருக்கணும். எந்த கன்சர்ன்ல நீங்க படிச்சீங்களா அதே ரிலவெண்ட் இருக்கணும். அலைடு சப்ஜெக்ட் ஃப்ரம் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆர் என் ஈக்குவலன்ட் டிகிரி வித் அக்ரிடேட்டட் வித் ஃபாரின் யூனிவர்சிட்டி, அதுக்கான ஈக்குவலன்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரியில 5% ரிலாக்ஸேஷன். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன். யாரெல்லாம் கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்களோ பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில வித்தவுட் ஜென்ரலை தாண்டி இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 5% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 50% மார்க் இருந்தாவே நீங்க எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்றத மனசுல வச்சுக்கலாம். 55 கேட்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஷெட்யூல் காஸ்ட், எம்பிசி, பேக்வர்டு கிளாஸ் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே சமயம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தாலும் 5% ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ்டர் லெவல்ல, அதாவது பிஜி லெவல்ல உங்களுக்கு 50% மார்க் இருந்தாவே போதுமானது அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் அனதர் 5% ரிலாக்ஸேஷன் 50 விட்டு கீழே வராது. PhD ஹோல்டர் ஆப்டைனடு ஃப்ரம் 19th September 1991. 1991க்கு முன்னர் PhD முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5% கொடுக்குறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 50% அப்படின்றது இருக்கும். அது இல்லாம பிசைடு இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா குவாலிஃபைடு பண்ணிருக்கணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான குவாலிஃபைடு எக்ஸாம் அப்படின்றது நெட் ஆர் செட் அல்லது PhD. இந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கணும். PhD இப்போ வைவோஸ் முடிச்சிருக்கிறவங்க இருந்தாலும் அதற்கான டாக்குமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கி அப்லோட் பண்ணலாம். இதற்கான வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் நிறைய கொடுத்துருக்காங்க. யாருக்கு எவ்வித பாகுபாடும் இல்லாம செய்யணும் அப்படின்றதுக்காக செட் எக்ஸாமுடைய சர்டிபிகேட் வரல இப்போதைக்கு அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா அதுல நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான கிளியர்டு சர்டிபிகேட் வந்திருக்கும். அதை வச்சு நீங்க பண்ணிடலாம். நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னர் நடந்து முடிந்த அனைத்து நெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கும் இதுல எலிஜிபிள் ஆகிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கு முன்னர் படிச்சவங்க கம்ப்ளீட் பண்ணி உங்க கையில சர்டிபிகேட் இருந்தா எலிஜிபிள் ஆயிரும். அதே சமயம் ஒரு சில PhD அந்த முன்னர் பாத்தீங்க அப்படின்னா நெட்டு செட்டு எக்ஸம்டட் கொடுத்துருப்பாங்க. அந்த பீரியடாக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதுல மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருக்கணும். எம்ஃபில் ஆர் PhD அவங்களுக்கு வந்து நெட் ஆர் செட்டு எக்ஸம்டட் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. யாருக்கு எந்தெந்த கேட்டகரி வருது அப்படின்றது நீங்க படிச்சா தான் தெரியும். அது எந்த பீரியட் அப்படின்னா 2009 to 2016 அந்த பீரியட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க. நெட் ஆர் செட் வந்து எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பீரியட்ல எம்ஃபில் முடிச்சவங்க, எம்ஃபில் ஆர் PhD முடிச்சவங்க இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட்ல நீங்க முடிச்சு அதுக்கான சர்டிபிகேட்டை நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நெட் வந்து எக்ஸம்டட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையிலான ஒரு பிளஸ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா PhD ப்ரோக்ராம் ப்ரையர் டு 2009 அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஆர்டினன்ஸ், பைலா, ரெகுலேஷன்ஸ் அதுல சர்டிபிகேட்ஸ் நெட் ஆர் செட் எக்ஸம்டட் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஆனா PhD இருந்தாவே போதுமானதுங்க. PhD இருந்தாவே போதுமானது அப்படின்றத மனசுல வச்சுக்கலாம். நெட் ஆர் செட் ஆர் PhD இந்த மூணையும் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. ஓகே, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நமக்கு 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. சர்டிபிகேட் ஷல் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் இதுல எடுத்துக்கலாம்.
த ரிலவெண்ட் சப்ஜெக்ட் அதே சப்ஜெக்ட்ல தான் நீங்க பண்ணிருக்கணும் அல்லது ரிலவெண்ட் சப்ஜெக்ட்ல பண்ணிருக்கலாம். கேண்டிடேட் ஹஸ் ஆப்டட் கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டேஜ் மார்க். வெயிட்டேஜ் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கால்குலேட்டட் ஆன் தி டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன்ல இருந்து நீங்க அந்த டேட் வரைக்கும் நீங்க ஸ்டில் ஒர்க்கிங்ல இருக்கிறவங்களா இருந்தா இந்த டேட் வரைக்கும் வாங்கிக்கலாம். இந்த கேண்டிடேட் அதாவது லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படின்றது வரைக்கும் நீங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கேண்டிடேட் கேன் அப்லோட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்டில் லாஸ்ட் டேட். இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா 7.5 years நமக்கு வர மாதிரி கேட்டிருக்காங்க. அதுல அப் டு 15 marks, மேக்சிமம் 15 marks. அப்போ எவ்வரி இயருக்கு நமக்கு 2 marks வரும். 1 year அப்படின்னா 2 marks வரும். அதே சமயம் ஒரு 6 monthக்கு மேல about 6 month above ஒரு நாள் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 2 mark கிளைம் ஆயிடும். அந்த லாஸ்ட் இயர் மட்டும் சொல்றேன். அந்த ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா 6 month அண்ட் எபோவ் இருந்துச்சு அப்படின்னா 2 mark-ம், பிலோ 6 monthல இருந்தா 1 mark உங்களுக்கு கிளைம் ஆகும். புதுசா அடிஷன் ஆகக்கூடியவங்களாக இருந்தா அந்த டேட் வரைக்கும் வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. புதிதாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ் ஆக இருந்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே இந்த டேட் வரைக்கும் வாங்குங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் இதுல ஒரு 1/2 mark 1 mark 1 mark கூடுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். பிலோ 6 month அப்படின்னா 1 mark. ஈக்குவலன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயே கவர்மெண்டனுடைய ஆர்டர்ல ஸ்பெசிபிக்கா ஈக்குவலன்சி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த ஈக்குவலன்சி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேக் சைடு அதாவது அந்தந்த அப்லோட்ல ப்ராப்பரா உங்களோட ஜிஓ நம்பர் கொடுத்து நீங்க கொடுக்கணும். வெப்சைட்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் காப்பியை அப்லோட் பண்ணணும். அப்லோட் காப்பி ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர் இஸ் வெரி வெரி எசென்சியல். ஓகே, அடுத்தா பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு பாடமாக எடுத்து படிக்காதவங்களாக இருந்தா அப்ப ஹையர் ஸ்டாண்டர்ட்ல டிஎன்பிஎஸ்சியாக நடத்தக்கூடிய தமிழ் தேர்வை பாஸ் பண்ணியிருக்கணும். இது வெரி ரேர். அதர் ஸ்டேட் இருந்து இங்க பிளேஸ் ஆகிறவங்களாக இருந்தா தமிழ் பாடத்தை படிக்காம இருந்தாங்கன்னா அவங்க டிஎன்பிஎஸ்சியால நடத்தக்கூடிய அந்த தமிழ் தேர்வை வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 2 years ஃப்ரம் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ல இருந்து 2 ஆண்டுகளுக்குள்ள நீங்க பெறணும். அப்போ அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம். அதே சமயம் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். ஹவு டு அப்ளை? போர்ட்டல் வழியா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 600 ரூபாய் இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ். கம்யூனல் கேட்டகரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஆகுதுன்னா 300, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஆக இருந்தா 300 ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு வந்து எக்ஸம்டட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தோமோ அவங்களுக்கு ஃபீஸ் வந்து வெய்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ புதுசா நம்ம அப்ளை பண்றப்போ ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், நம்ம பே பண்ண தேவையில்லை. ஓகே, த கேண்டிடேட் சுட் அப்ளை ஒன்லி 1 subject. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2-3 தேர்வுகள்ல நம்ம குவாலிஃபைடு ஆகி வச்சிருந்தாலும் நீங்க எதுல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத முடிவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஜெக்டுக்கு நீங்க அப்ளை செய்ய முடியாது. உங்களோட கோர் மேஜர் என்ன, அதே சமயம் நீங்க எதுல பொட்டன்சியலா இருக்கீங்க அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. தட்ஸ் வை வின்னிங் பாயிண்ட் யூ ஹாவ் ஹியர். அதனால நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு 2 சப்ஜெக்ட் நீங்க போடக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ் சுட் பி சப்மிட்டட். வழக்கம் போல 10th 12th யூஜி கன்சாலிடேட்டட் மார்க் எல்லாமே இல்லை அப்படின்னா எல்லா மார்க் ஷீட்டையும் சிங்கிள் பிடிஎஃப் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்ஃபில் பிஜி அடுத்த பிஹெச்டி இன்கேஸ் வைவாவோஸ் அப்ரூவல் லெட்டர் இருந்தா கூட நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிகிரி ஒன்றும் வரல அப்படின்ற பட்சத்துல வைவாவோஸ் அப்ரூவல் லெட்டர் இருந்தா கூட வச்சுக்கலாம். நெட் ஆர் செட் குவாலிஃபைடு சர்டிபிகேட், ஈக்குவலன்சி ஜியோ கண்டிப்பா வைக்கணும். அடுத்தா பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். பழைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா புதுசா மாத்திக்குங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல வந்துருச்சு. நீங்க இ சேவை மையத்துல அப்ளை பண்ணி புதுசா வாங்கிக்கோங்க. யூ ஹாவ் த டைம். பழைய சர்டிபிகேட் அப்படின்றது பெரும்பாலும் அரசு வேலைகள்ல இருந்து இ சர்டிபிகேட் மாடல்ல தான் அவங்களுக்கான வெரிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். அதனால புதிய சர்டிபிகேட்டா மாத்திக்கோங்க. அட்டையில வச்சிருப்பீங்க, அதுக்கு பதிலாக இப்போ ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா புதிய சர்டிபிகேட் ஈஸியா வாங்கிடலாம். இப்போ கூட அப்ளை பண்ணா கூட நமக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, கம்யூனிட்டி சர்டிபிகேட் மட்டும் மாத்திக்கோங்க. பெஸ்ட் ஒன். ப்ரூஃப் ஆஃப் கிளைமிங் பர்சன் ஸ்டடிட் இன் பிஎஸ்டிஎம் அவசியம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். ப்ரெசென்ட்ல ஒர்க்கிங்ல இருக்கக்கூடிய லெக்சரர்ஸ், அதே சமயம் வேறு துறைகள்ல அரசு
துறைகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாக இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா நோ அப்ஜெக்ஷன் என்ஓசி வாங்கணும். என்ஓசி காம்பிடென்ட் அத்தாரிட்டிகளை நீங்க வாங்கலாம் அல்லது அப்ளை பண்ணிடுங்க. அவங்க அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ள வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு லெட்டர் வச்சு அப்லோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்தரா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு என்ஓசி கிடைச்சதுக்கு அப்புறம் அட் த டைம் ஆஃப் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கூட நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதுல மட்டும் சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சர்டிபிகேட் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வாங்கணும். வித் ப்ரியார் நாலேஜ் ஆஃப் காலேஜ் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி நீங்க வித் அக்யூட்டன்ஸோட கொடுத்து வாங்கக்கூடிய ஆர்ஜேடி ப்ரொசீஜர் ஆஸ் யூஸ்வல். அந்த அந்த பார்ட் வந்து ப்ரீவியஸ்ல நம்ம என்ன பண்ணணுமோ அதே மாதிரிதான் நம்ம செய்யணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பிரைவேட் காலேஜஸ்ல பணிபுரிஞ்சவங்களாக இருந்தா ப்ராப்பரான உங்க இன்ஸ்டிடியூஷன்ல கொடுத்து அதே சமயம் வித் அக்யூட்டன்ஸோட ஆர்ஜேடிக்கு அப்ளை பண்ணி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பெறணும். கான்டாக்ட் சர்டிபிகேட் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன், கேரக்டர் சர்டிபிகேட் கெஜெட்டட் ஆஃபீஸர் அவசியம். சர்டிபிகேட்டை பொறுத்தளவுக்கு கிளாரிட்டியா எல்லா சர்டிபிகேட்டையும் நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் இன் எய்டட் பிரைவேட் காலேஜஸ் சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் ரிட் பெட்டிஷன். ப்ரீவியஸ்ல ரிட் பெட்டிஷன் கொடுத்ததுனால நமக்கு இந்த எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அனைவரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. காம்பிடென்ட் அத்தாரிட்டியில வாங்கக்கூடிய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படிவம் அனெக்சர் 4ல கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி a கம்பல்சரி பேப்பர் 50 மார்க்ஸ். தமிழ் கம்பல்சரி 10ஆம் வகுப்பு தரம். 10ஆம் வகுப்பு படிச்சு அதுல இருந்து 20 மார்க் எடுக்கணும். இந்த 20 மார்க் வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. 2 மார்க்ஸ் ஆகவும் 1 மார்க் ஆகவும். 20 கொஸ்டினுக்கு 2 மார்க், 10 கொஸ்டினுக்கு 1 மார்க். அதனால 50ல நம்ம 40% மார்க் எடுத்தா பாஸ், 20 மார்க் எடுத்தா பாஸுங்க. ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா there will be formed exempting differently abled candidates ஆக இருந்தா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவங்களுக்கு தேவையில்லை. இது ஸ்கோரிங்க்கு வராது. இந்த பேப்பரை பாஸ் பண்ணா மட்டும்தான் மற்ற பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்க. அந்த வகையிலையும் இதை நம்ம பார்த்துக்கணும். இந்த மார்க்ஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் வடிவத்துல இருக்கும். இன்னொரு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு டெஸ்கிரிப்டிவாக இருக்கும். ஃபிக்ஸ்டு 200 மார்க்கை பொறுத்தவரைக்கும் 200 மார்க் பிளஸ் 30 மார்க் ஃபார் வெயிட்டேஜ் அண்ட் இன்டர்வியூ. 30 மார்க்ஸ் ஃபார் வெயிட்டேஜ் அண்ட் இன்டர்வியூ. இதுல பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 மார்க்கும் இன்டர்வியூக்கு 15 மார்க்கும். இதுல நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வித தவறும் நடக்காத வகையில சூப்பரா எந்தெந்த வடிவுல உங்களுடைய டீச்சிங் கண்டென்ட் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்றத அழகா கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதை முழுசா நம்ம பார்த்துடலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு 200 மார்க்ஸ். மொத்த எழுத்து தேர்வு எம்சிக்யூ வடிவில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதே சமயம் எழுத்து தேர்வாக டிஸ்கிரிப்டிவ் வடிவம் விவரித்தல் வடிவத்தில் இருந்தாலும் சரிங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றது 3 hours நடக்கும். இது மார்னிங் செஷன். அதுல தமிழ் ஒரு பார்ட் ஏவில் தமிழ் இருக்கும். 20 கொஸ்டினுக்கு 2 மார்க்கு 40 மார்க்ஸ். அப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க்ல 10, 50 மார்க்ஸ் வரும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஏன்னா 3 hours கொடுக்குறாங்க. அதே சமயம் இங்க 100 கொஸ்டின்ஸை நீங்க பேலன்ஸ் பண்ணணும். அதனால தமிழையும் அடிச்சு உங்களோட சப்ஜெக்ட்லயும் நீங்க அடிக்கணும். அதனால தமிழ் வந்து நல்லா படிச்சுட்டு அதுல டைம் கன்சியூமிங்க வந்து குறைச்சிங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை நல்லா பார்த்துப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்றப்பவே நல்லா தமிழையும் சேர்த்து பண்ணிடணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா காமர்ஸ், அதாவது நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். மேஜர் சப்ஜெக்ட்ல 100 கொஸ்டின்ஸ் 1 கொஸ்டின் ஃப்ரம் 1.5 மார்க்ஸ். அப்போ 150. அப்போ இதுதான் ஸ்கோரிங் பாயிண்ட். மேக்சிமம் இதுல ஸ்கோர் பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். பேப்பர் 2 டெஸ்கிரிப்டிவ் ஜென்ரல் டாபிக் கொடுத்துருக்காங்க. காமனா எல்லாருமே எழுதணும். எல்லாத்தையும் எவாலுவேட் பண்றதுக்காக காமனா ஜென்ரல் டாபிக்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் டாபிக்கான விளக்கமும் கீழே கொடுத்துருக்காங்க.
இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஜென்ரல் டாபிக்ல பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கானமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி அண்ட் எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட் எக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 கேள்விகள் இருக்கும். 5ல 1 சாய்ஸ் பண்ணி 1 முழுசா நம்ம டிஸ்கிரிப்டிவ் பண்ணணும். அதுக்கு 300 மார்க், 300 வேர்ட்ஸுக்குள்ள நீங்க எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா காமனான ஒரு எவாலுவேஷன் பண்ண போறாங்க. அதே சமயம் இந்த டாபிக் அப்படின்றத எல்லாருமே எப்படி நம்ம விவரிச்சு சொல்றோம், அதாவது இன்க்ளூடிங் ஆல் மேஜர்ஸ், அதனுடைய அடிப்படையில தான் இந்த தேர்வுக்கான முயற்சிகள் இருக்கும். இது நம்மளோட ஸ்கோரிங்ல வர்றதுனால இது முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு டாபிக்காக இருக்கு. நம்ம எவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணாலும் அந்த டிஸ்கிரிப்டிவ்ல மேக்சிமம் மார்க்கை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. 2 மார்க்ஸ் ஃபார் ஈச் அகடமிக் இயர். அடுத்தா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 15 மார்க்ஸ். இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா 7.5 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்டர்வியூ அப்படின்றது 15 மதிப்பெண்கள். ஓவரால் வெயிட்டேஜ் அப்படின்றது 230 மார்க்குக்கு இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து லெஸ் தேன் 5 வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா மொத்த வேகன்சில த்ரைஸ வந்து கால்டு ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 வேகன்சிஸ் தான் இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4 × 3 12 நபர்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. 5க்கு மேல இருக்கக்கூடியவங்களாக இருந்தா ட்வைஸ் 1:2 அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க 1:3 அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம சிவில இடம்பெறணும் அப்படின்னா 150 165 போஸ்டிங் காமர்ஸ்ல அப்படின்னா இது அப்படியே உங்களுக்கு டபுள் ஆகும். அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 330 அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுவாங்க. இவங்கள்ல இருக்கிறவங்க தான் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம 165க்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு பணி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நல்ல ஸ்கோர் பண்ணுங்க. நல்ல மார்க்கை நீங்க எடுக்கலாம். இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் யூ. இது இன்டர்வியூனுடைய கண்டென்ட், டெலிவரி, லாங்குவேஜை பத்தி கொடுத்துருக்காங்க. 3க்கும் 5 மார்க்ஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அழகா நீங்க ஆர்டிகுலேட் பண்ணி இந்த சப்ஜெக்ட் நல்ல டெலிவரி கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். இன்டர்வியூ வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். தைரியமா நீங்க பண்ணலாம். 15 மார்க்ஸும் இதுல நமக்கு ஆட் ஆகிறதுனால இது உங்களுக்கு பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எவ்வளவு ஏர்லிஸ்டா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணணுமோ அதுக்கு நாங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. குரு அகாடமி வழியா நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா வணிகவியல் தேர்வுக்கான இணையவழி பயிற்சிகள் வந்து வரக்கூடிய சண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்னுக்கு தகுந்தாற் போல எம்சிக்யூ வடிவிலையும் அதே மாதிரி டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வடிவிலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் வழியா ரெகுலர் ஆன்லைன் கிளாஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன் நமக்கு வரும். ஆன்லைன் எம்சிக்யூவை ஃப்ரீக்வெண்டா நீங்க எழுதலாம். நிறைய டெஸ்ட் எழுதினாதான் எம்சிக்யூவை வின் பண்ண முடியும். வீடியோ ஷேரிங் கிளாஸஸ் வந்து நீங்க இன்கேஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா கூட வீடியோ ஷேரிங் கிளாஸஸ் கொடுக்குறோம். அதுல ஒவ்வொரு டாபிக் வாரியா யூனிட் வாரியா கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க எடுத்து எனி டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் சாஃப்ட் காப்பி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். 24/7 வீடியோவை வாட்ச் பண்ணிக்கலாம். ஒரு கிரேட் எஃபோர்ட் ஒரு 2 months செஞ்சோம் அப்படின்னா நம்ம கையில ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ஸ் இருக்கும். காமர்ஸ் மேஜருக்கு மட்டும் உங்களுக்கு ஃபுல் ஆன்லைன் கோச்சிங் நாங்க கண்டக்ட் பண்றோம். குரு அகாடமி வழியாக நிறைய ஒரு எஃபோர்ட்டை எடுக்கலாம். நீங்க தைரியமா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அப்படின்றப்ப எம்சிக்யூ அண்ட் டெஸ்கிரிப்டிவ்லயே நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணிடணும். ஒரு சில மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நெட்டு செட்டு குவாலிஃபைடா இருப்பாங்க. அவங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்போ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு 15 மார்க்ஸ் தான். அப்போ அவங்கள காட்டிலும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டரை காட்டிலும் நீங்க 15 மார்க்ஸ் லீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க காம்பீட் பண்ணிடலாம். அதாவது இது ஒரு டிஸ்கரேஜிவ் பாயிண்டா நீங்க எடுத்துக்காம நெட் ஆர் செட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இருந்தா கூட அவங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கூடுதலாக 15 மதிப்பெண்கள் எடுப்பதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. அப்போ ஒரு 10 கொஸ்டின் சேர்த்து நம்ம அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா மற்றவர்களை காட்டிலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டரை காட்டிலும் நம்ம காம்பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டரும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு 15 மதிப்பெண்கள் இருக்கு அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க.
அதே சமயம் நீங்களும் அதிகமான எஃபோர்ட்டை கொடுத்தா தான் இப்ப இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் காம்படிஷனை நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். அதையும் நீங்க மனசுல வச்சுட்டு தான் படிக்கணும். அதனால தைரியமா ஒரு பெரிய எஃபோர்ட்டை கொடுங்க. இட் இஸ் அன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். ஓவரால் வேகன்சி 165 இருக்கு. எக்ஸாம் டேட் டென்டேட்டிவ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்தாச்சு. மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸஸா கண்டக்ட் பண்றோம். இதுல ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப இலிஸ்ட்ரேட் மேனரா என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்பான ஒரு ஃபார்மேட்ல வரும். ஆங்கில வடிவத்துல தான் இருக்கும். யூஜிசி நெட் எக்ஸாம் கொஸ்டின் பேஸ்டாக இருக்கும். டாபிக் வாரியா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஜென்ரல் தமிழ் லாங்குவேஜ் ஜென்ரல் அஃபேர்ஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம். வீடியோ ஷேரிங் ஆன்லைன்ல எனி டைம் நீங்க பார்த்துக்கலாம். மிரர் ஷேரிங் பண்ணிக்கலாம். டிவியில நீங்க ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்க ஈஸியா காஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி ஒரு பெரிய திரையில நீங்க கிளாஸஸை நீங்க பார்த்துக்கலாம். குவாலிட்டியான கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியும் நீங்க பண்ணிக்கலாம். வடிவம் ஆங்கிலத்துல இருக்கும். நீங்க தேவைப்பட்டா படிக்கிறவங்க தமிழ்ல படிக்கிறவங்களாக இருந்தா டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ தமிழ் அண்ட் ஆங்கில வடிவத்துல தான் நமக்கு கேள்வித்தாள் இடம்பெறும். அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறோம். யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப தான் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணாமல் இருப்போம். ரெகுலர் கிளாஸஸ் ஷெட்யூல்டு ஜூம் ஆப் வழியா உங்களுக்கு வந்துடும். டாபிக் டிஸ்கஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர், தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ், உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறோம். இணைந்து படியுங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையலாம். இதற்கான கோச்சிங் ஃபீஸ் வெரி லிமிட்டட் தான். டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ.